தெரிவித்துள்ளோம். கடந்த 56 மாதங்களாக வெளித்தன்மை இல்லாமல் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல் அதிகார வர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் திமுக குடும்பம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளியுள்ளது. இதை பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சுட்டிக்காட்டுகிறோம். திமுக கடந்த 56 மாத கால வருடத்திற்கு 1 லட்சம் கடன் வாங்கி தமிழ்நாட்டை மிக கேவலமான வகையில் நிர்வாகம் செய்து ஏற்கனவே இருந்த கடனை விட கூடுதலாக சுமார் 4 லட்சம் கோடி கடனை அதிகரித்துள்ள நிர்வாக திறனற்ற திமுக அரசின் சாதனை. ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்திலேயே விடியா திமுக அரசு கொள்ளையடித்த எல்லா ஆடியோவிலும் வந்த செய்தி 30,000 கோடி ரூபாயை திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாக அப்போதைய நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்தது அனைவரும் அறிவீர்கள். ஒரு ஆண்டுக்கே இவ்வளவு என்றால் இந்த 4.5 ஆண்டுகளில் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள் என்று கணக்கிட்டு பாருங்கள். ஊழல் செய்வதை தவிர இவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்த வகையில் அரசின் பல்வேறு துறைகளில் மிக அதிக அளவில் ஊழல் செய்து தமிழக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மேதக ஆளுநர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றோம். அதை துறை வாரியாக எவ்வளவு ஊழல் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். அதனுடைய விவரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, கலால் வரி டாஸ்மாக் 50,000 கோடி, பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில் 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில் 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில் 10,000 கோடி, தொழில்துறையில் 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில் 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வுத்துறையில் 5,000 கோடி, வேளாண்மை துறையில் 5,000 கோடி, சமூக நலத்துறையில் 4,000 கோடி, உயர்கல்வித்துறையில் 1,500 கோடி, இந்து சமய அறத்துறையில் 1000 கோடி, ஆதி திராவிட நலத்துறையில் 1000 கோடி, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில் 750 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையில் 500 கோடி, சிறைத்துறையில் 500 கோடி, சுற்றுலாத்துறையில் 250 கோடி, வாழ்வளத்துறையில் 250 கோடி, இப்படி பல்வேறு துறைகளில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்திருக்கிறது. ஆட்சி நிர்வாகம் சீராக இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துள்ளது. மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. தமிழகத்தில் தொழில் துவங்க வந்த முதலீடுகள் அண்டை மாநிலத்துக்கு சென்று விட்டன. அதோடு இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதில் பட்டியலில் சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றுள்ளது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்தில் முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றிருக்கின்றது. இதை மாண்புமிகு மேதக ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கிறோம். ஆளுநர் அவரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை
நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். சார் இதுதான், இதுக்கு ஆதாரம் தான் இருக்குது. என்ன அடிப்படைன்னா ஆதாரத்தோட கொடுத்துருக்கோம். அதுக்கு தான் இந்த பட்டியலில் அடங்கின்ற விவரங்களை எல்லாம் விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டு இந்த விசாரணை கமிஷனுக்கு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். மேத ஆளுநர்கிட்ட